வணக்கம். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அது எத்தனை பேருக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னா எனக்கு தெரியல. கண்டிப்பாக ரியாக்ட் ஆகிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். ஏன்னா நான் பிரபஞ்சத்தை இப்போ கொஞ்ச நாளாக அதை ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பிரபஞ்சத்திட்ட நம்ம கரெக்டான கோரிக்கையை வைக்கும்போது நிச்சயம் அதனால் செஞ்சு கொடுக்க முடியுது. அதுக்கு நம்ம தகுதியானவங்களாக மட்டும்தான் இருக்கணும், வேறு ஒன்றுமே அதுக்கு தேவையில்லை. பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேட்க போகிற ஒரு விஷயமும் அது கண்டிப்பாக அது கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. நான் இப்போ அதை கொஞ்ச நாளாகவே எனக்கு தேவையான சில விஷயங்களை கேட்டேன். நான் பணமாகவோ வேறு எதுவுமே நான் கேட்கல. எல்லோரும் என்னென்ன மாதிரி கேட்பாங்க. நான் கேட்டது ஹெல்த்தான் விஷயம். வீட்டில் நல்ல நிம்மதியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்னொன்று நிறைய இஷ்யூஸ்லாம் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்க டைமில் தான் எனக்கு அதை பற்றின வீடியோஸ்லாம் நிறையா வந்துச்சு. எனக்கு சால்வ் ஆனால் போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் பிரபஞ்சத்தில் கேட்க ஆரம்பித்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா, நான் என் பையன் ஸ்கூல் படிக்கும்போது நான் கூப்பிட்றக்காண்டி நான் போயிருந்தேன். அப்போ போகும்போது பார்த்தா என்னமோ என் மனசுக்குள்ளே எல்லாரும் சொல்லுவாங்க, அதிகாலையில் பிரபஞ்சத்திட்ட பேசினா அது கேட்கும்னு சொல்லுவாங்க. நான் எந்த டைம் நினச்சாலும் அதை பேசியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா என்னால் சில டைம் அதிகாலையில் எந்திரிக்க முடியாத கூட போயிருக்கலாம். ஸோ அப்போ நான் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுவேன் மீன்ஸ் என்னென்னா, எதையாவது என்னுடைய இதை நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன். அதை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணியே யோசிச்சுட்டே இருப்பேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பிரபஞ்சம் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருமா, பிரபஞ்சம்ன்றது உண்மையிலே நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கு, கண்டிப்பாக எனக்கு செஞ்சிடும். எனக்கு ஒரு விஷயம் நடந்தாலே பிரபஞ்சம் பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி நடந்தது என் லைஃப்பில் என்ன சொல்கிறேனே தெரியல. என் பையனை கூப்பிட்றதுக்காண்டி நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். என்னுடைய பர்ஸில் என்னுடைய அப்போ தான் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. முதல்ல என்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோன் வீட்டுக்கு சாவி இருந்தது. ஸோ ரெண்டுமே இருந்தது. அதை ஒரு 500 ருபீஸும் வச்சுருந்தேன். ஒரு எமர்ஜென்சி மணியாக ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா ஒரு 500 நான் வச்சுருந்தேன். திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றனால. போகும்போது நான் ஸ்கூலுக்கு தம்பியை கூப்பிட்றக்காண்டி சைக்கிளில் தான் நான் போனேன். போகும்போது அந்த ஹேண்ட்பேக்கு எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆப்போசிட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ் ஆகி வந்துட்டு ஸ்கூல் ஆட்டோலாம் போயிட்டு இருந்தது. அங்கே போய் ஸ்கூலில் போய் வண்டியை பார்க் பண்ண போது சைக்கிளை நிப்பாட்ட போது மட்டும்தான் நான் உணர்ந்தேன் என்னோடய பேக் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னு. திரும்பி இந்த ஸ்கூல் வாட்ச்மேன்ட்டு அந்த ஸ்கூல் நான் போகிற வழியில் இருக்க எல்லா கடையிலையும் ஒரு கடையிலையாக உட்காந்து கேட்டுட்டு வரும்போது, இந்த டைம் ஸ்கூல் பீக் டைம், எல்லோரும் ஸ்கூல் விட்டுட்டு போகிற டைமு. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு 10 ரூபா பேனா போட்டால் கூட அந்த ஏரியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் மறந்துடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, எனக்கு அதுலேருந்து சாவி மட்டும் கிடைச்சா கூட போதும். ஏன்னா சாவி இருந்தால் மட்டும்தான் என் பையனால வீட்டுக்குள்ளே என்ட்ராக முடியுன்ற ஒரு சூழ்நிலைலாம் இருந்தேன். உண்மையிலே பிரபஞ்சத்துட்டு நான் அதை வேண்டுனேன். எனக்கு என் கால் ட்ரேஸ், எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வெளியூர் வேறு போயிருந்தனால அவங்களுக்கு நான் கால் பண்ணி வாட்ச்மேன்கிட்ட ஃபோன் வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி என்னோடய பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, ஃபோனும் என்னுடைய சாவி அதில் வீட்டு சாவி காணோன்னே, நீ ஒன்றும் பதட்டப்படாத, நான் கால் பண்ணி பார்க்குறேன். நாங்கள் சைட் பை சைடு என்னுடைய ஃப்ரெண்டு அன்றைக்கி யதார்த்தமாக தம்பி கிளாஸ்மேட்டோட அம்மா, அவங்க என்றைக்குமே நான் அவங்கள பார்த்ததே இல்லை. அன்றைக்கி திடீர்னு அவங்க வந்துட்டு நான் வாட்ச்மேன்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு என் ஷோல்டரை தொட்டுட்டு என்ன இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் சொன்னேன், இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்னு. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்கன்னு அவங்களும் டயல் பண்ணாங்க. அதுக்கிடையில் வாட்ச்மேன் நம்பர்லேருந்து என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ரிப்பீட் பண்ணாங்க. மறுபடியும் ரீகால் பண்ணி, நீ கவலைப்படாத, அவங்களுடைய ஃபோன் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் அவர் அட்ரஸ் சொல்லியிருக்காரு, நீ அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். நானும் அதை இது பண்ணிவிட்டு அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு நானே உங்களை கூட்டிகிட்டு வாங்கி தரேன்னு சொல்லி வித்தின் நான் 4:30க்கு தொலைச்ச பர்ஸு 5 o'clock எனக்கு கரெக்டாக அந்த பொண்ணு அவங்க தான் 2 வீலர் ஓட்டிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஆட்டோக்கார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். அவர் என்னோடய பர்ஸு, என் ஃபோனு, அது 500 ரூபா, ஒரு வீட்டு சாவி அப்படி வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அவர் முஸ்லீமு. அவரோட ஒய்ஃப் கன்சீவ் ஆகி அவர் ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் வெளியில் இருந்தாங்க. அவருக்கு நாங்கள் கால் பண்ணும்போது, வீட்டுக்கு போங்க, எங்கள் வீட்டு அட்ரஸ் இதுதான், அங்கே என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் இருப்பாங்க, நீங்கள் உங்களோட நேமு, நீங்கள் யார், கரெக்டாக அந்த பேக்கோட அட்ரெஸ், அதில் என்னென்ன வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொன்னார். ரொம்ப அதிசயமாக இருந்தது. நாங்கள் போனோம், அவங்க இருந்தாங்க. தற்செயலாக நாங்கள் போன நேரத்துக்கு அந்த ஆட்டோ டிரைவரும் கரெக்டாக நின்றுட்டாரு. நாங்கள் கேட்ட உடனே டென்ஷன் ஆகாதீங்கன்ட்டு என்கிட்ட அப்படியே அந்த பர்சன் கொடுத்தாங்க. ஒரு பைசா கூட வாங்கிக்கல. நாங்கள் வச்சுக்கோங்க மணியெல்லாம் கொடுத்தோம், வேணான்ட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் யோசித்தேன், பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தி.
நமக்கு எது தேவையோ உண்மையானது எதுவோ அது கண்டிப்பாக நம்ம கையை விட்டு போகவே போகாதுன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கி நல்லா ஒரு மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயமாகவே போயிடுச்சு. அதுலேருந்து இப்போ வரையுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் நான் பிரபஞ்சத்தில் நினைக்கிறேன், அது கண்டிப்பாகவே எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கு. அது நமக்கு தகுதியானதாக இருக்கணும், உண்மையானதாக இருக்கணும், கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தேவைப்படுற ஒரு விஷயங்கள் இருக்கலாம், அது ஹெல்த்தாக இருக்கலாம், மன நிம்மதியாக இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். உண்மையாக கேட்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுதி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணணும், அப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும், எழுதி பார்க்கணும், அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு நான் மத்தியானம் கூட பேசுவேன், மத்தியானம் நான் பாத்திரம் வலிக்கிட்டு இருக்கும்போது கூட யோசிப்பேன், நமக்கு இந்த மாதிரி இருக்கே, அது பிரபஞ்சம் சரி பண்ண நல்லா இருக்குமே. நான் கடவுளையும் கும்பிடுவேன், முருகனை கும்பிடுவேன், ஜீசஸை கும்பிடுவேன், எல்லாமே நான் ப்ரேயர்லாம் பண்ணுவேன். எனக்கு எல்லா நம்பிக்கையுமே உண்டு. நான் வந்து இது நான் அனுபவத்தில் பார்த்த உண்மை. வெரி நெக்ஸ்ட் வீக்கு அதே ஸ்கூலுக்கு போகிற லைனில் என் பையன் படிக்கிற ஸ்கூலில் இன்னொரு பையன் ஜூனியர் படிக்கிறான், 7th என்னமோ படிக்கிறான். அவங்க அம்மா அதே இடத்துல அவங்க ஸ்கூட்டியில் வச்சு பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு, செல்ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. 10 டேஸாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க 10 டேஸாக அவங்க அலைகிறாங்க. பட் ஃபோன் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸ்டேஷன்லேயே சொல்லிட்டாங்க, ஒரு நாளைக்கு நிறைய ரெஜிஸ்டர் ஆகுது கம்ப்ளைண்ட்டு, உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லும் போது அவங்களே நம்பலை. என்னங்க சொல்கிறீங்க, ஏன் நான் தம்பிக்கு கூப்பிட போகும்போது பசு தொலைஞ்சு எல்லாரையும் வரிசையை கேட்கும்போது புது ஃபோன்றீங்க, கண்டிப்பாக கிடைக்காது, ரோட்டில் 10 ரூபா இருந்தாலே கிடைக்காது, நீங்கள் புது ஃபோன் அந்த இப்போல்லாம் பசங்களே ஃபோன் எடுத்து கிடச்சிதுன்னா அதை செகண்ட்ஸ் கேன்சல் பண்ணி அதில் அவங்க அமௌண்ட் பார்க்குறாங்க, அதனால் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாமே எனக்கு ஹோப்பே கிடையாதுன்ற மாதிரி ஆக்குனாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், ஜஸ்ட்டு ஒரு 1 வீக்காக தான் பேசியிருந்துப்பேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் கேட்டேன், எனக்கு இது உண்மையாகவே எனக்குன்னு கிடைச்ச ஒரு விஷயம், இது எனக்கு வீட்டு சாவியும் வேணும், எனக்கு அதில் ஃபோனும் இருக்குது, எனக்கு எல்லா கான்டாக்டுமே அதெல்லாம் இருக்குது, எனக்கு வேறு நம்பர் கூட தெரியாது, என் ஹஸ்பண்ட் நம்பர் மட்டும்தான் தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி அதெல்லாம் கேட்டது ரொம்ப நம்பிக்கையாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் கேட்டேன். ஆனால் அடுத்த ஒரு கால் நேரத்தில் எனக்கு ஒரு கால் என்ன பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் மூலமாக அந்த ஃபோன் இருக்குது, அவங்க போயிருந்தது ராம்நாடுக்கு, அங்கேருந்து என்னுடைய ஃபோனுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது அந்த ஆட்டோ டிரைவர் நான் எடுத்து வச்சுருக்கேன், அவங்க யார் என்னன்னு கேட்டுட்டு அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். நான் இப்போ வரையுமே ஏதாவது எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காண்டியுமே நான் கேட்குறேன், அவங்களையும் கேட்க சொல்லுவேன். நீங்கள் அதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம்னாலும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்தோம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுவரையும் உங்கள்கிட்ட தான் நான் விடைபெறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.